தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி விஜய் அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் பேசும்போது ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அப்ப சொல்லும்போது நமக்கு உண்மையிலேயே புரியல. ஆனா யதார்த்தமான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் பெரியளவுல போட்டி நடந்துகிட்டு இருக்கு. எதற்காக இந்த போட்டின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, யாரு சரியான முறையில திருடுறா, யாரு அதிகமாக நகையை பறிக்கிறா, யாரு மக்கள்கிட்ட இருந்து காசு ஆட்டிய போறங்கின்ற பெரிய போட்டி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அப்படி சமீபத்தில், அதாவது இப்போ ட்விட்டருக்குள்ள போனீங்கன்னா ட்ரெண்டிங்கா ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, தாவேக்கானுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த தாவேக்கா சார்ந்த நிர்வாகி மதிப்பிற்குரிய சகோதரி அர்சிதா டிப்பினி என்கின்ற பெண்மணி ஒரு வழக்கறிஞர் வீட்டுக்குள்ள போய் நகையை திருடிட்டாங்க என்கின்ற ஒரு செய்தி ஊடகங்கள்ல பகிரப்படுது. இந்த எஃப்ஐஆர் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு வழக்கு ஒருவேளை பொய்யா கூட இருக்கலாம், ஒரு முன்னிறுத்தமான வழக்கா கூட இருக்கலாம். நம்ம அந்த இதுக்குள்ள போக வேண்டாம். ஒரு காவல்துறை அதிகாரியோ இல்லை ஒருத்தங்க வழக்கோ கொடுக்குறாங்கன்னா அதனுடைய ஃபேக்ட் என்ன நம்ம தெரியாம பேச முடியாது. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா இப்ப எங்க பெரிய பிரச்சனை என்ன நடக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அடிச்சு காட்டு எது பெருசுங்கிற மாதிரி இப்போ இந்த பெண்மை இருக்கிறாங்கல்ல அர்ச்சிதா டிபானி அவங்க தாவேக்காவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. இன்னொரு கூட்டம் அவங்க திமுக கட்சிக்காரங்க தான் சொல்லி இன்னொரு கூட்டம் கிளம்பி இருக்கு. இந்த ரெண்டு கூட்டம் யாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே கூட்டம் தான் அந்த தாவேக்கா. ஒரு பக்கத்து திமுக இருந்த அந்த தாவேக்கான்னு சொல்றதும், தாவேக்கா இவங்க திமுகன்னு சொல்றதும் என்கிற பெரிய போட்டு நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே திருடர்கள் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிற இன்றைய இளைஞர்களுக்கு உங்க சார்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அனுபவமே இல்லாம ரொம்ப கஷ்டம் பாஸ். இல்லை, அது கரெக்டாக கதை இதெல்லாம் பண்ணிடலாம், இது பண்ணிடலாம். பட் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்காகவாது கொஞ்சம் அனுபவம் வேணும். சாதாரணமாக ஒரு திரைப்படம் எடுக்கும்போது கூட முன் அனுபவம் வேணும்னு சொல்லி தளபதி எதிர்பார்க்காரு. அவரை வச்சு முன் அனுபவம் இல்லாமல் ஒரு இயக்குனர் திரைப்படம் எடுக்க முடியாது பாஸ், ரொம்ப கஷ்டம் பாஸ் சொல்றாரு. ஆனா அதே தான் இந்த ரசிகர்களுக்கு, நம்ம தாவேக்கா ரசிகர்கள் இப்ப துடியா துடிக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாம, எந்த விதமான தேர்தலும் சந்திக்காம, தான் ஒரு நடிகர்ங்கிற ஒரே காரணத்திற்காக நான் பீக்கில் வந்துட்டேன், நேரா வந்துட்டேன், பீக்கா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயர்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தவ தான் வாயாலே கெடும், இந்த யானை தாவாலே மண்ணள்ளி தூக்கி போட்டுக்கிற மாதிரி அவர் பொருள் எடுத்து அவரே சம்பவம் பண்ணிட்டாங்க. இணையதளத்தில் கொட்டி கிடக்கு. ஆனா உண்மையிலேயே திருடர்கள் யாரு அப்படிங்கிறத நம்ம எட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த புகைப்படத்தை வச்சு பார்க்கும்போது பயங்கர சண்டைங்க. பிப்ரவரி மாசம் வரைக்கும் இந்த அம்மா தாவேக்கால இருந்தாங்க. ஆனா மார்ச் மாசத்துக்கு பிறகு இந்த அம்மா திமுக பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படம் ரெண்டே கம்பாரிசன் பண்ணி ஒரு புகைப்படத்தை வெளியிடுறாங்க நம்ம தாவேக்கா நிர்வாகிகள். திமுக கட்சிக்காரங்க திரும்ப சொல்றாங்க, மாட்டிக்கொண்ட தாவேக்கா நிர்வாகி, நகை திருட்டு வழக்கில் மேல்புறம் ஒன்றிய தாவேக்கா இணைச் செயலர் அர்ச்சிதா கைது, பாத்ரூம் சொல்ல வேண்டும் என கூறி வீட்டிற்குள் சென்ற அர்ச்சிதா 11 சவரன் நகையை திருடியதாக வழக்கறிஞர் புகார். கைது செய்யப்பட்ட தாவேக்கா நிர்வாகி அர்ச்சிதாவிடம் இருந்து நகை பறிமுதல். இதுல இந்த சகோதரிய என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்ஸ்டால டேக் பண்ணி போட்டிருக்காங்க. அதுதான் எடிட் பண்ண போட்டோ, அதை மாஃபிங் பண்ண செய்யப்பட்ட போட்டோ. வன்மம் கொண்டு நீங்க தாவேக்கா மீது பழியை சுமத்துறீங்க அப்படின்னு பேசக்கூடியவங்க அந்த போட்டோ மாஃபிங்கா இருக்கலாம். இந்த ஐடி உண்மை தானே? இந்த ஐடியை நீங்க எதுக்கு அதில் டேக் பண்ணி போட்டுருக்கிறீங்க? ஃபயர், அந்த ஃபயர் பிளஸ் காட்டின்னு பறக்க விடுறாங்க. என் நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்ற மணிக்க ஃபயர் பிளஸ் காட்டின்னு பறக்க விடுறாங்க. நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியா செஞ்சாலே போதும். தளபதி சொல்லியிருக்காரு, மக்கள்கிட்ட போங்க, பறிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தளபதி ஆலோசனை கொடுத்துருக்காரு. வீடு வீடா போகணும் இதுக்கு தானா? ஒரு சாதாரணமா
போட்டி நிலவிக்கிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டு அரசியல்ல. எப்பேற்பட்ட அரசியல் பார்த்தது, எப்பேற்பட்ட சம்பவங்கள் பார்த்த தமிழ்நாடு. இப்போ இந்த ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இது ஏன் கட்சிக்கார திருடன் கிடையாது, இன்னொரு பக்கத்தில் இது வாங்க வச்சு திருடதான், இது வாங்க வச்சு திருடன் சொல்லி 2 பேரும் போட்டி போட்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு என்னுடைய மனதிலிருந்து பேசுவோமே, இது இது வரைக்கும் பேச கூட பதிவு வச்சு பேசியிருக்கலாம். ஆனால் சம்பவம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிவிகே அப்படின்னா என்ன சொல்றீங்க? டிவிகே அப்படின்னா வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, மக்களையும் நம்பி வரணும். அதுவும் இல்லாமல் வந்து நல்ல பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் சரி, யாராக இருந்தாலுமே அரசியலுக்கு வந்தால் கொள்ளை அடிக்க தான் செய்வாங்க. ஈவன் விஜயா இருந்தாலுமே கொள்ளை அடிப்பார், அடிக்கட்டுமே. ஏன்னா வந்து ஒரே குடும்பம் இத்தனை நாள் அடிச்சது, யாரோ புது ஆளுங்க வந்து அடித்தா பரவாயில்ல, அதாவது நல்லது செய்வாங்க. அதுக்குன்ட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எப்படி இருக்கு, தளபதி திருட தான் செய்வார். அவர் திருடினாலும் நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். திருடுறது என்னடா இருக்கு, நல்லவன் கெட்டவன மாதிரி. திருடுறது வந்து இவர் திருடுறா தப்பு, அவர் நல்லதாடா, அவர் திருடுறா நல்லது பண்ணி வராமா. எப்படி நம்ம நண்பர் அவர் சர்டிஃபிகேட் கொடுக்காரு, தளபதி திருடுனாலும் நல்லது பண்ணிடுவாருங்கன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு தான் இவங்க தற்கூறிங்க அரசியல் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திமுக பெரிய திருட்டா இல்ல தாவேக்கா பெரிய திருட்டான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாவேக்கா பற்றி நம்ம முதல்ல சொல்லிடுவோம். தாவேக்கா கட்சிக்காரங்க பொய் பேசுவாங்க, தாவேக்கா கட்சிக்காரங்க உருட்டுவாங்க, தாவேக்கா கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வடை சுடுவாங்க. எண்ணிக்கையில் இணையதளத்தில் வச்சு வடையா சுட்டு தள்ளுவாங்க. அப்படி விஜய் வச்சே சுட்ட வடை என்னது, இன்ஸ்டாகிராமில் விஜயோட லைக்கு தான் பெரிய லைக்கு அப்படின்னு சொல்லி உருட்டினாங்க தெரியுமா. அந்த அளவுக்கு உருட்டக்கூடியவங்க தான் தாவே கட்சிக்காரங்க. அவன் பொய் சொல்லுவான், உருட்டுவான், திருடுவான். அதுக்கு இன்னும் போகலை, திமுக கட்சிகிட்ட நெருங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் திமுக கட்சிக்காரன் இருக்கான் தெரியுமா, அவன் ஒரு படிக்கு எப்போதுமே மேலே இருக்கும். இந்த விஷயத்தில் அவன் போய் சொல்லுவான், உருட்டுவான், வடைக்கு வடையை சுடுவான், அதை தாண்டி திருடவும் செய்வான். புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு பெண்மணி புகைப்படம் ஒன்று இருக்கு, இது தாவேக்கால போட்டு இருக்காங்க. 15 ஆண்டுகளாக திருடி வருகிறேன், திமுக ஊராட்சி தலைவி வாக்குமூலம். கரெக்டா பண்ணிருக்காங்க, சரியான கட்சியில பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. இது திமுகக்கு 100% பொருந்தும். தாவேக்கா கட்சிக்காரங்க இன்னும் திருடுறதற்கு நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதானே ஒரு படி எடுத்து வைக்கிறாங்க. போக 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 திமுக நெருங்கி பிடிச்சிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, தாவேக்காங்கிற குப்பை ஒண்ணுதான், திமுகங்கிற குப்பை ஒண்ணுதான். 2026 இந்த தாவேக்கா தற்கூரி குப்பைகளையும், இது புது குப்பை, 2026 மக்கி போன திமுக குப்பையும் மக்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணா, கொளுத்தி தூர போட்டு எரிஞ்சிடணும். சரிங்களா? இல்லைனா இவன் இதே திமுக பண்ணினதை திமுக விட்டே நம்ம எப்படி ஐயோ திமுக திமுக எப்படி பேசிட்டு இருக்கோமோ, சற்றும் சலிக்காதவர்கள் தான் இந்த தாவேக்கா தற்குறிகள். பெரிய பெரிய டேஞ்சரஸ், மோர் டேஞ்சரஸ் திமுக. அவங்க நான் வச்சுக்கோங்க, தாவேக்கா எந்த விஷயத்துல, திருடுறதுல, பொய் சொல்றதுல, உருட்டுறதுல, எல்லாத்திலும் மோர் டேஞ்சரஸ். அதனால இப்பவே இவங்க என்ன பண்ணணும், நேற்று முளைச்ச காலம் கிடையாது, இவங்களை முளைக்கவே விடாம முளையிலே கிள்ளி எரிஞ்சாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதுங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு, தோழர்களே, என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவை முடிச்சுக்கிட்டு, இந்த பெண்மணி திமுகவா தாவேக்காவா என்கின்ற குழப்படிக்குள்ள போகாம ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லக்கூடிய என்னன்னா, 2 கட்சியும் வெட்டி முண்டும் வீணா போன தண்டங்க தான். நன்றி.